Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Sounds of Language 2ல Vowels Part 2. So நம்ம சேனல்ல first part of Vowels நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம Vowelsனா என்ன, definition for Vowels தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது Cardinal Vowel Scaleனா என்ன அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். So அந்த Cardinal Vowel Scale diagram வச்சு front vowels discuss பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல சென்ட்ரல் வவல்ஸும் பேக் வவல்ஸும் எதெல்லாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Now let us get into the class. But before that, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Central vowels are 3 and they are a. இதுதான் அந்த 3 சிம்பிள்ஸ். ஓகே, இந்த 3 சிம்பிள்ஸோட அந்த சவுண்ட் பாருங்க. இதுதான் சென்ட்ரல் வவல்ஸ். நம்ம ஃப்ரண்ட் வவல்ஸ் பார்த்துட்டோம். இதை முதல் சொல்லிடுறேன். இ ஃப்ரண்ட் வவல்ஸ் 4, இ இ ஏ and this is a. Okay, இந்த 4 தான் ஃப்ரண்ட் வவல்ஸ். Now we are discussing with central vowels. இது பாருங்க, this symbol is a. a நான் சொன்னேன் ஆல ஒரு அரை மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்களே, half of a. நம்ம தமிழ்ல ஆன்னு சொல்றோம்ல, அதுல பாதி வெட்டி சொன்னோம்னா எப்படி இருக்கும், அ, அவ்வளவுதான். இது வந்து ஒரு மாதிரி அந்த சவுண்டு கொஞ்சம் லாங்கா சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். இது வந்து இது 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 அ. இந்த 3 தான் சென்ட்ரல் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாருங்க, அ. ஓகே, அ. இது என்னன்னு சொல்லுவோமா, ஷார்ட் சென்ட்ரல் வவல். சென்ட்ரல் வவல் அது ஏன் ஷார்ட், அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம சொல்றதுனால அது ஷார்ட் சென்ட்ரல் வவல். இப்போ டெஸ்கிரிப்ஷன் பாருங்க, அ இஸ் அ ஷார்ட் சென்ட்ரல் அன்ரவுண்டட் வவல். நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அன்ரவுண்டட் வவல். ஏன்னா ரவுண்ட் ஆகாது, லிப்ஸ் வந்து ரவுண்ட் ஆகாதனால இது அன்ரவுண்டட் வவல். ஏன் சென்ட்ரல் வவல், சென்ட்ரல்ல இருக்கிறதுனால சென்ட்ரல் வவல். ஷார்ட் டியூரேஷன்ல சொல்றதுனால இது ஷார்ட் வவல். ஸோ ஷார்ட் சென்ட்ரல் அண்ட் அன்ரவுண்டட் வவல் சவுண்ட். The tongue is positioned near centrally in the mouth. இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த மவுத்ல தான் அந்த டங்கோட பொசிஷன் இருக்கும். நெய்தர் ஹை நார் லோ, மிட் சென்ட்ரல்ல இருக்கும். அதாவது மேலேயும் தூக்காது டங்கு, கீழேயும் இருக்காது. ஸோ அதனாலதான் அ அப்படின்னு சொல்றப்ப சென்ட்ரல் பார்ட்ல இருக்கும். அதனாலதான் இது சென்ட்ரல் வவல். The lips are unrounded and this is fairly quickly sound as it is a short vowel. சரி, இதை நம்ம கட் பண்ணலாம். போதும். கிளாசிபிகேஷன், இதை வந்து எப்படி நம்ம ஹென்ஸ் போட்டு நம்ம ஒன் லைன்ல சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்றது, சென்ட்ரல், மிட், ஷார்ட், unrounded vowel. இதுதான் வந்து ஒன் லைன் டிஸ்கிரிப்ஷன். கிளாசிபிகேஷன் சொல்லலாம் சென்ட்ரல், மிட், ஷார்ட், unrounded vowel. ஓகே, ஸோ நான் சொன்னேன், இந்த படம் பார்த்து கதை சொல் மாதிரியே சொல்லிடலாம். நீங்க இதை நல்லா டிரா பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க எல்லாம் சொல்லிடலாம். சென்ட்ரல்ல இருக்கு, மிட்ல இருக்கு, அப்புறம் ஷார்ட்டா இருக்கு, அன்ரவுண்டட் வவல். நான் சொன்னேன் பேக் வவல்ஸ் மட்டும்தான் ரவுண்ட்ல வரும். ஃப்ரண்ட் வவல்ஸா இருக்கட்டும், சென்ட்ரல் வவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே அன்ரவுண்டட் வவலா தான் வரும். கிளாசிபிகேஷன் சொல்லியாச்சா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கப், இது நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் லாஸ்ட் கிளாஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லாம சாதாரண நம்ம இங்கிலீஷ் நார்மல் வவல்ஸ் வச்சிருந்து நார்மலான ஆல்பபெட்ஸ் வச்சிருந்து எழுதியிருந்தோம். இந்த வாட்டி நான் டிரான்ஸ்கிரிப்ஷனோட எல்லாமே போட்டிருக்கேன். கப். ஓகே, இது வந்து ஆல்ரெடி நீங்க வந்து இந்த சவுண்ட்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இது கான்சனன்ட் சவுண்ட்ஸும் படிச்சிருந்தீங்கன்னா, கா சவுண்டு, இப் சவுண்டு, நடுவுல பாருங்க சென்ட்ரல் வவல், அந்த ஆ சிம்பல். இப்போ நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஆ போட்டிருக்கோம் பாருங்க. கப், யூன்னு இருக்கு இல்லையா, ஆனா அது எப்படி சொல்றோம், அ. கப், காக்கும் இப்புக்கும் நடுவுல உள்ள சவுண்ட் கப். அடுத்து பாருங்க லக், இந்த சவுண்ட் வந்துருச்சா. அடுத்தது பாருங்க சன், 2 சன், SON போட்டாலும் சரி, SUN போட்டாலும் சரி, இந்த சிம்பிள் தான் வரும், சன், சன். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் எந்தெந்த இடத்துல, இப்போ ஷட் அப்னு சொல்றப்போ ஷட், அங்க இஷ்ஷுக்கும் இட்டுக்கும் இடையில ஷா, ஷட், அது வரும். அப்புன்றப்போ ஆ, ஷட் அப், 2 இடத்துல வரும். ஷட் அப்ன்ற ஒரு வார்த்தை எழுதினீங்கன்னா 2 இடத்துலயும் அது என்ன வரும் அப்படின்னா அந்த இந்த ஆ சிம்பிள் வரும். அடுத்தது பாருங்க, இது வந்து லாங் மிட் சென்ட்ரல் வவல். இது பாருங்க, இந்த சிம்பிள். ஓகே, இந்த சிம்பிள் என்ன சொல்றோம், லாங்கா இருக்கு. ஏன்னா இங்க இந்த டாட்ஸ் வந்தாலே லாங் வவல்னு அர்த்தம்.
சிலப்போ முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இன்வெர்டட் இ மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டாட் வச்சிருவோம். அது வந்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முந்தியெல்லாம் அப்படிதான் அந்த சிம்பிள் போடுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த 3 மாதிரி போட்டு இந்த டாட்ஸ்க்கு பதிலா இந்த இன்வெர்டட் இ போட்டே என்ன வரும்னா டாட்ஸ் வரும். அதுவும் தான் 2 ஒரே சிம்பிளை தான் அது மீன் பண்ணுது. So this one is pronounced as இது என்ன இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ லாங் மிட் சென்ட்ரல் வவல் சவுண்ட். லாங் சவுண்டுன்னு தெரியும். மிட் சென்ட்ரல்ல இருக்கு வவல் சவுண்ட். The tongue is positioned in the middle of the mouth. Tongue எங்க இருக்கு? Middle of the mouth. எப்படி நம்ம அ சொல்றோமோ அதே மாதிரி தான். ஆனா similar to அ பட் ஹெல்ட் லாங்கர். ஆ மாதிரியே தான் இதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா கொஞ்சம் லாங்கா வருது. அந்த டியூரேஷன் சவுண்ட் டியூரேஷன் லாங்கரா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம்? லாங் சவுண்ட்னு சொல்றோம். The lips are unrounded and the vowel sound is sustained, making it more prominent. கொஞ்சம் நேரம் இழுத்து சொல்றதுனால sustained sound அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அது வந்து அப்படின்றப்போ ப்ராமினென்ட். ஆ சொல்றப்போ அந்த இதை கேட்காத மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நல்ல அந்த ப்ராமினென்ட்டா அந்த சவுண்ட் அப்படிங்கிறது கேட்கும். எக்ஸாம்பிள், ஸோ இதை கிளாசிஃபை இப்போ சிங்கிள் லைன்ல கிளாசிஃபை பண்ணிட்டேன் பாருங்க. சென்ட்ரல், மிட், லாங், அன்ரவுண்டட் வவல். ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் அ சென்ட்ரல், மிட், லாங், அன்ரவுண்டட் வவல். 2 3 பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்களே சொல்லிடலாம் ஈஸியா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பேர்ட், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க? பேர்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த நடுவுல அந்த ஐ இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த இடத்துல. அதுக்கு பதிலா ஆர் வந்து சைலண்ட். அப்ப இது எப்படி சொல்றோம்? வேர்ட். இந்த இடத்துல சவுண்ட் மட்டும்தான். வேர்ட். பாருங்க, நர்ஸ். நர்ஸ்ன்னு நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். இட்ஸ் ராங் ப்ரொனன்சியேஷன். இது எப்படி சொல்லணும் பாருங்க. நர்ஸ். நர்ஸ் ஆர் சைலண்ட். இது பாருங்க. வேர்ட். வேர்ட். இப்போ இந்த சவுண்டோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சிம்பிளோட ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேர்ட், நர்ஸ், வேர்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. இது இதோட ஷார்ட் சிம்பிள். இப்போ நம்ம ஏர்ன் பார்த்தோம்ல, அதை ஷார்ட்டா சொன்ன எப்படி இருக்கும், அதுதான் இது. ஓகே, ஷார்ட் மிட் சென்ட்ரல் வவல். இது எப்படி சொல்றோம்? அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் a short neutral mid central vowel sound. The tongue is in the central position and the sound is very quick and unstressed. இது வந்து unstressed. இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னால அப்படின்னு. இது வந்து அன்ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். குயிக்காவும் சொல்லிடுறோம். The lips are relaxed and unrounded. இதுலயும் லிப்ஸ் வந்து ரொம்ப அன்ரவுண்டடா தான் இருக்கும். கிளாசிபிகேஷன் பாருங்க. சென்ட்ரல் வவல் தான் மூணுமே. மிட்டா இருக்கு, ஷார்ட்டா இருக்கு, அன்ரவுண்டட் வவல். இதுல ஒண்ணு லாங் வவல் இதுதான். ஓகே, இது மட்டும் லாங் வவல். மத்த எல்லாம் ஷார்ட் அன்ரவுண்டட் வவல். மத்த கிளாசிபிகேஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போடாம இருக்குது. ஓகே, I'll give you examples. So here I have added some examples. பாருங்க, banana, banana. Okay, இங்க வந்து banana, banana. கடைசியில முடியிறப்பையும் பாருங்க, இங்க வந்து ஆ சவுண்ட் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ப, ந, ந, ரெண்டு இடத்துலயும் இந்த symbol. Okay, so you have this symbol in both the places. அடுத்தது ப்ராப்ளம்ல பாருங்க. ப்ராப்ளம் இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி அபவுட்ல அபவுட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா இந்த சிம்பிளை we write like this. Excuse me. அடுத்ததான் now we have come into back vowels. So central vowels 3யும் நான் discuss பண்ணிட்டேன். Now we are going into back vowels. There are 5 back vowels. Okay, and they are, இது என்னன்னா நம்ம வந்து ஆப்பிள்னு ஒரு சவுண்ட் பார்த்திருப்போம்ல, அப்படின்னு பார்த்திருப்போம். அதோட லாங் வெர்ஷன் தான் இது. ஓகே, அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாய், டாய். இது அதோட லாங் வெர்ஷன். தாட், டாட். இது யூ இல்ல, இது இது this one is this is this is this is this is okay, இதான் பேக் vowels. 5 பேக் vowels. இப்போ இதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த
திரும்ப கூட எடுத்து காப்பி பண்ணி அங்கே போட்டோம்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் தேர். So again I have pasted. Okay, ஒரே டயக்ராம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரே டயக்ராம் தான். ஃப்ரண்ட் வவல்ஸ்க்கு அது தனியா அந்த பக்கத்துல இருந்தது. அதே மாதிரி சென்ட்ரல் வவல்ஸ்க்கு பக்கத்துல போட்டுட்டோம். இப்போ பேக் வவல்ஸ்க்கும் இந்த பக்கத்துல போட்டா நம்ம படிக்க ஈஸியா இருக்கும்ன்றதுனால. பட் எல்லாத்துக்கும் ஆர்டினல் வவல் ஸ்கேல் டயக்ராம்ங்கிறது ஒண்ணுதான். ஓகே, இந்த 12 வவல்ஸும் இதுல மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் வவல்ஸ் பார்த்துட்டோம், சென்ட்ரல் பார்த்துட்டோம். Now we are looking at the back vowels. So long open back unrounded vowel தான் a. Okay, long vowel. இப்ப பாருங்க இங்க இருக்கு. இங்க இருக்க a இருக்குங்களா, இதோட லாங் ஃபார்மட் இங்க இருக்கு, பேக்ல வந்துருது. a சொல்றப்போ ஃப்ரண்ட்ல இருக்க டங் வந்து ஆன்னு சொல்றப்போ பேக் போயிடுது. ஓகே, ஸோ லாங் ஓப்பன் பேக் அன்ரவுண்டட் வவல். ஆனா இதுவும் அன்ரவுண்டட் வவல் தான், மேல ஏற ஏற ரவுண்டட் வவல் ஆகும். A is a long open back vowel. The tongue is positioned low. And சொல்லி பாருங்க, tongue வந்து லோவா தான் இருக்கும். And towards the back of the mouth, பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். The lips are rounded and the unrounded. Lips வந்து unrounded தான் இருக்கு. And the vowel sound is sustained. லாங்கா இழுக்கிறோம் இல்லையா, அதான் sustainable. ஒரு லாங்கா போச்சுன்னா அது sustained, giving it a long quality. அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கிளாசிபிகேஷன் இது எப்படி சிங்கிள் லைன்ல சொல்வீங்க? பேக் vowel, open vowel, long vowel, unrounded vowel. Okay, so இதுதான். ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நம்ம இதை கார்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா ஆர் வந்து சைலண்ட், இது வந்து ஏன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? care. care. My care has been packed in the garage அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஆன்னு வரும். my care. இது ஆக்சுவலா பிரிட்டிஷ் லாங்குவேஜ், இந்த நேட்டிவ்ஸ் பேசுற ஸ்டைல்ல சொன்னீங்கன்னா கேர். அடுத்தது பாருங்க, ஃபாதர்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் ராங் ப்ரொனன்சியேஷன், ஆர் இஸ் சைலண்ட். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க பாருங்க? ஃபாதர். ஃபாதர். இது ஃபாதர், ஆர் இஸ் சைலண்ட். ஓகே, நம்ம இந்த சிம்பிள் பார்த்தோமா சென்ட்ரல் வவல்ல, அதேதான் இந்த இடத்துல ஃபாதர். இப்போ அடுத்த சவுண்ட் பாருங்க. அடுத்து இந்த காம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க? கேம். கேம், பி கேம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஷார்ட் ஓப்பன் பேக் ரவுண்டட் வவல். இதுதான். இது கிட்டத்தட்ட நம்ம ஓன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் பாதி ஆவும் இல்லாம ஓவும் இல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். ஓ ஓ அப்படின்னு சொல்லணும் இதை. ஸோ இதை வந்து ஷார்ட் ஓப்பன் பேக் ரவுண்டட் வவல். எக்ஸ்கியூஸ் மீ, sorry for the interruption. So we are going with this sound O. It's a short vowel, open back vowel. The tongue is placed low. இது சொல்றப்ப tongue லோவா தான் இருக்கும், and towards the back of the mouth. So with the lips rounded. ஆனா இது சொல்றப்ப பாத்தீங்கன்னா லிப் வந்து ரவுண்ட் ஆகும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லா அன்ரவுண்டட் வவல்ஸ் தான் பார்த்தோம். இப்போ ஓல இருந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, லிப் வந்து ரவுண்ட் அந்த ஷேப்புக்கு வரும். அதான் ரவுண்டட் வவல். இப்போ இதோட கிளாசிபிகேஷன் பாருங்க, பேக், ஓப்பன், ஷார்ட், rounded vowel. Examples: lot, not, caught. Okay, இந்த சென்டர்ல இருக்கிற எல்லா சவுண்டும் பாருங்க. அடுத்ததான் இது வந்து ஓ ஓ. ஓகே, இந்த ஓ சொன்னோம் இல்லையா, அதோட லாங் ஃபார்மட் தான் அது. ஓ. டெஸ்கிரிப்ஷன்: O is a long mid-back vowel. The tongue is positioned in the middle of the mouth but further back and the lips are rounded. இது சொல்றப்போ கொஞ்சம் middle of the mouthல இருக்கு, கொஞ்சம் பின்பக்கமாவும் மிடில். பின்பக்கம் மிடில் அப்படின்னு சொன்னா பின்னாடி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபர்தர் பேக் போற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லிப்ஸ் ஆர் ரவுண்டட். இது சொல்றப்ப லிப்ஸ் வந்து அப்படின்னு சொல்றப்ப ரவுண்டடா தான் இருக்கும். The vowel is long, giving it a sustained quality, and it is commonly found in words like thought and law in British English. எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப இங்கேயே பாருங்க, அது எக்ஸாம்பிள்ஸ். thought, இங்க பாருங்க இந்த சிம்பிள் thought, thought. இந்த இத் சிம்பிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கான்ஸ்டன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இது இத்து, இது டி, நடுவுல இந்த ஒரு சிம்பிள் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க, thought. இது law,
law. பாருங்க W சிம்பலே இல்ல. law, law. bought, GH எல்லாம் இங்க நம்மளுக்கு யூஸ் ஆகல பாருங்க. bought, bought. அடுத்தது இந்த சிம்பிள் வந்து ஊ. This is ஊ. ஓகே, இதோட டெஸ்கிரிப்ஷன் பாருங்க. இட் இஸ் ஷார்ட். நியர் க்ளோஸ் பேக் வவல். க்ளோஸ் அதாவது ஊ சொல்றப்ப ரவுண்ட் லிப்ஸ் எப்படியாவது கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி ஆகுது இல்லையா, அதனால க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. க்ளோஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ஓப்பன் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்தா ஓப்பன் சொல்றோம். இதெல்லாம் மிட், இதெல்லாம் சென்ட்ரல் வவல்ஸ் எல்லாம் மிட்ல வரும். ஃப்ரண்ட் வவல்ஸும் பேக் வவல்ஸும் ஓப்பன்லயும் இருக்கு, ஹாஃப் ஓப்பன்ல இருக்கும், க்ளோஸ்ல இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஹாஃப் ஓப்பன்ல பார்த்தோம், சாரி ஓப்பன்ல பார்த்தோம், இது ஹாஃப் ஓப்பன்ல பாக்குறோம். இப்போ இது ரெண்டும் பாருங்க, இந்த ரெண்டு சிம்பிளுமே க்ளோஸ் பக்கத்துல போயிடுது. அப்போ இங்க பாருங்க, அகெயின் ஊக்கு வந்துட்டோம். ஷார்ட்டா இருக்கு, நியர் க்ளோஸ் பேக் வவல். the tongue is positioned close to the roof of the mouth. அதாவது ஊ சொல்றப்ப மவுத்து கிட்ட போயிடுது, அதாவது டங் வந்து மேலே எழும்புது. பட் நாட் ஃபுல்லி க்ளோஸ், ஃபுல்லா எழும்பல, பட் பாதி எழும்பிடுச்சு. அண்ட் இட் இஸ் ஸ்லைட்லி பேக், கொஞ்சம் பின்பக்கமா எடுத்திருக்கு. the lips are rounded and the sound is short. இது வந்து ஷார்ட் வவல் தான், பட் லிப்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ரவுண்டா இருக்கும். ஊன்னு சொல்லி பாருங்க, நல்ல ரவுண்ட் ஆயிடும். அதனால இதோட கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கும்? பேக், பேக் வவலா, நியர் க்ளோஸ் இங்க இருக்கு, க்ளோஸ் பக்கத்துல இருக்கு, ஷார்ட்டா இருக்கு, ரவுண்டட் வவல். எக்ஸாம்பிள்ஸ், ஃபுட், புட், எஃப் ஓவர் இருக்கிறதுனால அது ஃபூ இல்ல, இன்ஸ்டெட் இட் இஸ் ஃபுட், புட், குட். ஓகே, ஆனா எஃப் ஓவர் டி ஃபுட் போடுறப்போ ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இங்க பாருங்க, ஊக்கு வந்துடும் ஃபுட். ஓகே, ஃபுட்டுக்கு வந்து ஊ, ஆனா டி போட்டோம்னா அதே ஃபுட் சொல்றப்ப ஃபுட்னு நம்ம சொல்றோம், ஆக்சுவலா அது வந்து ஃபுட், ஃபுட், புட், குட். இப்போ ஊ சவுண்ட் பார்க்க போறோம். இது வந்து லாங்கா க்ளோஸா இருக்கும், ஏன்னா இந்த மவுத் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அதனால லாங் க்ளோஸ் பேக் வவல். the tongue is positioned close to the roof of the mouth. ஊன்னு சொல்லி பாருங்க, அந்த லிப்ஸ் வந்து டங் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி போயிடும். and towards the back the lips are rounded and the sound is sustained. லிப்ஸ் நல்ல ரவுண்டா இருக்குது, சவுண்ட் வந்து நல்லா ஊ அப்படின்னு சஸ்டைன் ஆகுது. giving it a long quality as in goose or food. Classification, back, close, long, rounded vowel. இதுதான் சிங்கிள் லைன்ல என்ன சொல்றோம்? பேக், க்ளோஸ், லாங் அண்ட் ரவுண்டட் வவல். இந்த ஒரு கிளாசிபிகேஷன் பார்த்துட்டீங்கனாலே போதும், இவ்வளோ ஃபுல்லா கூட நீங்க எழுத வேண்டாம். ஓகே, ஊ இஸ் a லாங் க்ளோஸ் பேக் ரவுண்டட் வவல். எக்ஸாம்பிள்ஸ், ஃபுட், goose, sorry, food, goose, true, food, goose, true. ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 பேக் வவல்ஸும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து எதெல்லாம் படிச்சிருக்கோம்னா, கான்சனன்ட்ஸ் கத்துக்கிட்டோம், அதே மாதிரி வவல்ஸும் கத்துக்கிட்டோம். 24 கான்சனன்ட்ஸும் 12 பியூர் வவல்ஸும் கத்துருக்கோம். டிஃப்தாங்ஸ் 8 மட்டும் பாக்கி இருக்கு, மற்ற எல்லா சவுண்ட்ஸும் கத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டிஃப்தாங்ஸ் இல்லாம சிம்பிளான வேர்ட்ஸ் வச்சு ஒரு ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் ஒரு ஐடியாவோட இருக்குது. கேட் பாருங்க எப்படி நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்னு. கேட், கா சிம்பிள் இதுதான், ஆ டி. அதே மாதிரி டாக் பாருங்க, டி போட்டோம், இந்த சென்டர்ல இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த ரிவர்ஸ் சி மாதிரி இருக்கும்ல, அதுதான். இந்த சிம்பிள் எப்படியும் போடுவாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இது இன்வெர்டட் ஏ மாதிரி இருக்கிறத இந்த மாதிரியும் போடலாம். இதுல போட்டிருக்காங்க பாருங்க, இந்த டாகுக்கு போட்டிருக்காங்க பாருங்க, இப்படியும் போடலாம். ஓகே, ஸோ கப், பெட், பென், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ்ல ஒரே மாதிரி வந்துடுது, இந்த சிம்பிள்லாம் மாறல, அதனால அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் கான்சனன்ட் சிம்பிள்ஸா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேப், சிட், சாக். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம், ஏ மாதிரியும் கொடுக்கலாம், சும்மா ரிவர்சிபிள் சி மாதிரியும் கொடுப்பாங்க. இதை ஹேட், நட், அப்புறம் இது பாருங்க கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன். இது ஆனா எதுலையுமே டிஃப்தாங்ஸ் இல்லை, ஃபுல்லா கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் மட்டும் இருக்க வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. கேட்டலாக், கேட்டலாக், கேட்டலாக். இங்க இந்த தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஃப்ரண்ட் வவல், இது சென்ட்ரல் வவல், இது பேக் வவல். கேட்டலாக். டெசர்ட், டெசர்ட்,
desert. இது central vowel. இது என்னது vowel உங்களுக்கு சாரி இது வந்து சரி இதேதான் ஓகே இந்த vowel தான் desert desert அடுத்தது இது contract 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 doctor doctor shut shut doctor shut நான் சொன்னேன்ல shut up வரும் இந்த 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 ஆ போடும் இது வந்து ish symbol ஓகே கான்சனன்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு புரியும் shut up okay then some of the examples for phonetic transcription simple words மட்டும் கொடுத்திருக்கேன் நம்ம டிஃப்தாங்ஸ் படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்தாங்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குறேன் இதுல எபிசோட் 3ல உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ்